ஹே கைஸ்! இங்க குழந்தை வச்சிருக்க அப்பா, அம்மாவா இருந்தா, இந்த வீடியோ நீங்க பார்க்க வேணாம். ஏன்னா, அவ்வளவு கொடுமையான விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குது. அத பத்தி தான் நான் இங்க பேசப் போறேன். மீதி இருக்கவங்க யாரா இருந்தாலும், இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி உங்களுக்கு போர் அடிச்சாலும், நீங்க கடைசியா ஒரு ஃபியூ மினிட்ஸ மட்டும் பார்த்துருங்க. ஏன்னா, கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கேன். வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ்! ஐ அம் மைக்கேல். வெல்கம் டூ தி ஃபியூச்சர் எடிக்ஸ். உங்களுக்கு நிக்கலோடியன பத்தி தெரியுமா? உங்களுக்கு தெரியும். பட் நீங்க சரியா அத நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த SpongeBob SquarePants தெரியும்ல? அதுக்கப்புறம் இந்த அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். அதுக்கப்புறம் இந்த டோரா எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல? ஸோ இந்த கார்ட்டூன்லாம் உருவாக்குறவங்க அவங்க தான். இவங்களோட லோகோக்கும் இந்த எப்ஸ்டீன் ஐலேண்டுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கிறதா சொல்லப்படுது. இது ஜஸ்ட் ஒரு தியரி மாரி தான் நெனைக்கிறேன். நீங்க பாருங்க. இதுதான் அந்த நிக்கலோடியனோட லோகோ. இதுதான் அந்த எப்ஸ்டீன் ஐலேண்ட். இதுல தான் அந்த சின்ன பொண்ணுங்களெல்லாம் கடத்தி வச்சிருந்ததா சொல்லப்படுது. பாருங்க எப்படி மேட்ச் ஆகுதுன்னு. அதிர்ச்சியா இருக்குதுல்ல? பட் யாரும் நம்ப வேணாம். ஏன்னா இந்த லோகோ இப்ப தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஒரு லோகோ இருந்துச்சு. அது ஒரு கால் தடம் மாரி ஒரு லோகோ இருக்கும். பட் இந்த கான்ஸ்பிரசி பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. ஏன்னா குழந்தைகள வச்சுன்னு வரும்போது இவங்களும் குழந்தைகளுக்காக கார்ட்டூன் கன்டென்ட்ஸ்லாம் கிரியேட் பண்றாங்கன்றப்ப கொஞ்சம் ரிலேட் ஆகுது. மத்தபடி நீங்க யாரும் நம்ப வேணாம். ஓகே கைஸ். ஃபன்ஸ் ஓவர். இப்ப நான் ஒரு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்லே ஒரு மோசமான ஒரு கேஸ பத்தி நான் சொல்லப் போறேன். இது ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு மோசமான விஷயம். இத பத்தி நான் வெளியில பேசலாமா என்னன்னே எனக்கு ஒரு தயக்கமா இருந்துச்சு. இது நான் போன வீடியோலயே நான் கேட்டிருப்பேன். இத பத்தி நான் பேசலாமா, வேணாமான்னு எனக்கு தெரியல காய்ஸ்ன்ற மாரி. நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, நான் பேசுறேன்ற மாரி சொல்லியிருப்பேன். பட் எனக்கு இது ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் நான் இப்ப பேசப் போறேன். ஏன்னா இத பத்தி நான் பேசலான்னு நான் கேட்கிற டைம்லயே விகடன்ல இத பத்தி பேசிட்டாங்க. பட் அவங்க இத பத்தி டீட்டெயிலா அவங்க பேசல. ஸோ நான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா இத பத்தி நான் பேசப் போறேன். சரியா? இந்த டாக்குமெண்ட்ட பாருங்க. அதுல ஒரு 5 வயசு பையன்ங்க. இந்த 5 வயசு பையன அவன் அங்கிள் 5 வயசு டூ 22 வயசு வரைக்கும். அவன் 22 வயசு வர வரைக்கும் இவன சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கான். தப்பா நடந்துட்டு இருந்திருக்கான் அவன் அங்கிள். இந்த அங்கிள் என்ன பண்ணுவான்னா, இந்த ஒரு போட் கிளப்புக்கு கூட்டு போனான். ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட போட் கிளப்புக்கு கூட்டு போனான். அந்த போட் கிளப்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், அப்புறம் அவனோட ஒய்ஃப் மெலானியா ட்ரம்ப். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த எப்ஸ்டீன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இந்த பையன ரேப் பண்ணியிருந்திருக்கான். இது அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருக்கார்ல, அவருமே இவன ரேப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றான். இவன பண்ணும்போது சில ட்ரக்ஸ்லாம் இவனுக்கு குடுப்பாங்களாம். அதனால இவனுக்கு வழி தெரியாத மாரி பண்ணியிருக்காங்களாம். 5 வயசுங்க. யாருங்க இவங்கலாம்? இவங்கலாம் என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயங்கள பண்ணிட்டு திரிஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் இன்னும் முடியல. இதே டாக்குமெண்ட்ல நான் மேல காட்டுறேன் பாருங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்றத மட்டும் பாருங்க. ஸோ இதுல அந்த பையன என்ன பண்ணுவார்ன்னா, அந்த அங்கிள் இந்த மாரி கூட்டு வருவார்ல. ஸோ அப்போ இவன் ஒரு டைம் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு விஷயத்த பார்த்துருக்கான். அப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருக்கான்ல, ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதாவது சடங்கு. அந்த ரிச்சுவல்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருந்திருக்காங்க. நெறைய பேரு. அவங்களும் பொண்ணுங்க. அதாவது ஒயிட் அமெரிக்கன் வுமன்ஸ், பிளாண்ட் வுமன்ஸ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 பேரையும் பண்ண விட்டுருக்கான். அப்போ அவங்க ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இன்னும் கொடூரமான ஒரு விஷயம் அதுல சொல்லியிருக்கான். ஸோ இதுல என்னன்னா, அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையனுக்கு கால்ல கட் பண்ணியிருந்திருக்காங்க. கால்ல லைட்டா தான், ரொம்ப பெருசா இல்ல. ஸோ இந்த விஷயம் எங்க நடக்குதுன்னா, எப்ஸ்டீனோட போட் இருக்குல்ல, அந்த போட்ல நடக்குது. லக்ஸூரியஸ் போட்டு. அது நடுக்கடல்ல வச்சு தான் பண்ணுவாங்க. அப்பதான் வெளியில யாருக்கும் தெரியாதுன்றனால. இதுல இன்னும் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, குழந்தைகள் இருக்காங்கல்ல, கைக்குழந்தைகள். அந்த குழந்தைங்கள அக்கு வேர், ஆணி வேரா பிரிச்சு, அதுல இருக்க அந்த குடலு, இந்த இன்டெஸ்டைன் எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு, மீதி இருக்க அந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, அத ஃபுல்லா அவங்க பரிமாறி தின்னுகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இந்த பையன் சொல்லியிருக்கான். என்ன உலகங்க அது?
இவ்வளோ ஒரு மோசமான விஷயம் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்குது. சரி இது ஒரு ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு நெனச்சு நான் வந்து இத வந்து சரி நம்ம அடுத்து வேற பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கேஸ் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தேன். இதே எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்த ஒரு கேஸ் தான். அதுல என்ன சொல்றாங்கன்னா, டாக்குமெண்ட்ல வந்து ஒரு பொண்ணு வந்து இன்டர்வியூ குடுத்துருக்கா. அதுல வந்து கூட வந்து ஒரு பொண்ணு வேல பார்த்துருக்கா. அவ பேர் வந்து ஈவா டபின். இந்த ஈவா டெபினும், ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் வந்து க்ளோஸா இருந்திருக்காங்க. ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்துருக்கேன். இந்த மாரி க்ளோஸா இருக்கிறது. அப்போ வந்து இவங்கலாம் இந்த பொண்ணு, இவங்கலாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போயிருக்காங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட. அந்த அந்த மீட்டிங்ல வந்து இவளால வந்து வெளில போக முடியல. ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் வந்து நம்ம இருக்கோன்றது அவளுக்கு தெரியுதாம். இப்ப இதுக்கப்புறம் வந்து அது அப்படியே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லல அவ. ஸோ அடுத்து வந்து என்னன்னா வந்து ஸ்விட்சர்லாண்டுக்காரன் ஒருத்தன வந்து மீட் பண்ணியிருக்கா. அவன் வந்து இந்த மாரி வந்து சின்ன பசங்கள சின்ன பொண்ணுங்களுக்கு கடத்துறவனாம் அந்த ஸ்விட்சர்லாண்ட்ல இருந்து. ஸோ அவன் வந்து அவனோட டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றான்னா, அவன் வந்து ஒரு கோல்டன் செயின் போட்டிருந்தான். அந்த கோல்டு செயின்ல வந்து ஆம்பளைங்களோட இது மாரி வந்து ஒரு டிசைன்ல தான் இருந்துச்சு. அப்படின்ற மாரி அவ சொல்றா. டிஸ்கிரிப்ஷன் இதுதான் சொல்றா. ஸோ அவன் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மாரி வந்து நான் வந்து குழந்தைங்களோட ரத்தத்த குடிக்கிற குரூப்ப சேர்ந்தவன் அப்படின்ற மாரி இவள்ட்ட வந்து அசால்ட்டா சொல்லியிருக்கான். ஸோ அத வந்து இந்த பொண்ணு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இந்த கேஸ்ல. ஸோ இன்னும் வந்து சில ப்ரூஃப் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதையும் நீங்க நம்பலன்னா, நீங்க அத பார்த்தாவது கொஞ்சம் நம்ப ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, விகடன்லேயும் வந்து அவங்களும் இதே தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி நானும் இதே பேட்டர்ன்ல தான் போடணும்னு நெனச்சேன். அவங்களும் இதே பேட்டர்ன்ல தான் போட்டிருக்காங்க சரியா? ஓகே. இப்ப நம்ம வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோல இருக்க பொண்ண பார்த்தீங்கன்னா, இவ பேர் வந்து கேப்ரியலியான்னு ஏதோ ஒண்ணு வரும். இவ வந்து ஒரு மெக்சிகன் மாடல் சரியா? ¡Comieron humanos! ¡Asquerosidad! ¡Comieron humanos! Yo no estaba enterada de nada. Que había, o sea, de los asesinatos sí, pero que habían comido humanos. ¡Humanos! Fue de la carne humana. இவங்கள அதுக்கப்புறம் யாராலயும் கண்டுபிடிக்கவே முடியல. கைஸ் உங்களுக்கு இப்பயாவது புரியுதா? இந்த மாரி விஷயங்கள்லாம் ஆதி காலத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சேன். ஆனா மனுஷங்க வந்து இன்னும் வந்து மிருகமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப நான் வந்து இன்னும் சில விஷயத்த நான் சொல்றேன். உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இத மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்து எந்த ஒரு ஹாலிவுட் இன்டர்வியூ பார்த்தாலும் சரி, எந்த ஒரு கார்ட்டூன்ஸ பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாரியா தான் உங்களுக்கு தோணும். இப்ப இந்த கிரைம்ஸ்லாம் பண்றாங்கல்ல, இந்த பொண்ணுங்கள கடத்துறதா இருந்தாலும் சரி, இந்த குழந்தைகள வச்சு சில விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் சரி, இவங்கலாம் வந்து டைரக்ட்டா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பேசிற மாட்டாங்க. இவங்க எந்த ஒரு வார்த்தைய சொன்னாலும் அத வந்து போலீஸ் பிடிச்சுருவாங்கன்றது இவங்களுக்கு தெரியும். ஸோ, அதனால வந்து இவங்க வந்து சில கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பேசுவாங்க. ஸோ, அந்த மாரி கோட் வேர்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன் நானு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, பீஸா. நம்ம சாப்பிடுறோம்ல அந்த பீஸா தான். ஸோ, இந்த நான் பீஸாக்குள்ள அர்த்தத்த என்னன்னு நான் சொல்லிர்றேன். இது வந்து எய்தர் வந்து ஒரு சின்ன பொண்ண குறிக்குது, இல்லன்னா வந்து கைக்குழந்தைய குறிக்கிறதா தான் சொல்லப்படுது. அது நம்மளுக்கு என்னன்றது கரெக்ட்டா தெரியல. ஸோ, இந்த இமேஜ பாருங்க. இதுல வந்து இந்த மாரி ஆளுங்க வந்து என்ன மாரி விஷயத்தெல்லாம் வந்து கோடா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அத நீங்க ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. ஸோ, இந்த ரெஃபரன்ஸ வச்சுட்டு நீங்க வந்து அடுத்து எந்த ஒரு வீடியோஸ்னாலும் எடுத்து நீங்க பாருங்க. உங்களுக்கு நெறைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டப் போறேன். இது வந்து சில ஹாலிவுட் செலிபிரிட்டீஸ் வந்து பேசப் போறாங்க. இவங்க வந்து ஃபேமஸ் ஹாலிவுட் செலிபிரிட்டீஸ் தான். இவங்க வந்து எப்படி பேசிக்கிறாங்கன்றத பாருங்க. இவங்க பீஸான்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பாருங்க. இத நான் பார்த்ததுலருந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஹாலிவுட் இன்டர்வியூஸ் பார்த்தாலுமே, எனக்கு வந்து பீஸா வார்த்தைய சொல்லும்போது, எனக்கு இந்த விஷயம் தான் எனக்கு தோணுது. அத பாருங்க. So that's where Clooney lives. George Clooney lives. Yes. And Jen and George are friends. So Good. you went to George's house? Yes, of course. And he was him and his wife and all these nice people were there, and they invited Jen and me. I know George back in the day too, so we went there and you take a boat, you get on a boat. You இந்த யாட்டுன்னு சொல்றா பார்த்தீங்களா? இது வந்து ஒரு லக்ஸூரியஸ் போட்ட தான் இவன் இப்படி சொல்றான். இந்த மாரி ஒரு போட்ல தான் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து நடுக்கடல்ல வச்சு பொண்ணுங்கள்ட்ட வந்து பண்ணுவான். cruised down, went over to their house. They made us homemade pizza, and it was an amazing time. I sat next to Bono. It was a good day. That is a good day. True. She likes to she's busy all the time. I know she's the greatest host, but He is a good. I'm like I'm going to bed at 9. I can't come over. Your thing starts at 8:30. So
Yes, she can handle it. She Yeah, can handle it. she Her can. parties are incredible at her house too. Yep. She does have good parties, and she makes good pizza as well. She makes great pizza. Yes, yeah. Wonderful pizza. All right, just y'all are all like, whatever. இந்த இமேஜ்ல மேல இருக்கிறது தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஐலேண்டு. இங்க தான் வந்து அந்த குழந்தைகளலாம் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த பில்டிங்கோட அந்த ஸ்ட்ரைப்ஸ பாருங்க. அதுக்கு முன்னாடி இருக்க தென்னை மரத்த பாருங்க. இப்ப கீழ வந்து இந்த ஹாஸ்டோட பேக்கிரவுண்ட பாருங்க. அதுலயும் வந்து அதே மாரி தென்னை மரம் இருக்கும். சைடுல அதே மாரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். These circles of friends that you guys have. You told a story about going and having pizza at the Clooney's in Lake Elmo. Yeah, that's all in Anniston. Like George and I would love you to come over for pizza, but How was the pizza? Was it good? what he making MIL pizza was better than Clooney's. They both made, everybody made a certain kind of pizza. There's no pizza we didn't love. Something that he does. 5 different kinds. 5 different kinds or 6 different kinds of pizza. And Clooney's excellent. Amal's was the winner. We're gonna have some brick oven pizza. Everybody went crazy in the party. What? Oh my God! Brick oven pizza. One lady was like, "How many cheeses, Jerry?" Jerry was like, 7 different cheeses, 7 different cheeses. People went crazy. By the way, all these people were white. These are all fucking white people. They start chanting, "Bop, bop, 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 bop." The fuck is bop, man? Bop, bop, bop. What the fuck is bop? White woman leaned over the table. She was like, "It's short for brick oven pizza." Oh, hey, oh shit. Oh shit. Oh, okay, I get it. Seinfeld had some Italian men walk out. They had pizza like garb on. They start passing out. The people were eating the fucking pizza, going crazy. Oh my God, I taste the cheeses, Jerry. I taste the cheeses. They bought me my piece of pizza. I took a bite. I couldn't fucking believe it. Best pizza I've ever had in my life. Best fucking pizza I've ever had. Had some type of lettuce on it. I've never tasted this shit. Some white baby's got some type of lettuce on it. Some white baby's got some type of lettuce on it. Wait till you taste the lettuce. This white woman, she leaned over again. She was like, "It's arugula." I said, "What?" "It's arugula." Oh shit. I took another bite. I got caught up. Bop, bop, bop. What an amazing night. It's a fucking amazing night, start to finish, man. You've been to my house. We've had pizza. Girl after my own heart. Do we love a pizza or what? We love a pizza. It's so good. It's so much fun. கைஸ் அவங்க ரியாக்ஷன பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோ காட்டுறேன். அதுல என்ன பண்றாங்கன்றத மட்டும் பாருங்க. உங்க எல்லாருக்குமே வந்து ஜஸ்டின் பீபர் தெரியும்ல? எவ்வளோ பெரிய ஃபேமஸ் பாப் சிங்கர். இந்த ஜஸ்டின் பீபர் வந்து எந்த வயசுல உங்களுக்கு பாப் சிங்கரா மாறுனா தெரியுமா? 11 வயசுல வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருப்பான். இந்த இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு சின்ன ரூல்னா வந்து, இந்த இல்லுமினாட்டி குரூப் கூட வந்து ஜாயின் பண்ணா தான் உங்கள வந்து மார்க்கெட்டிங்கே இவங்க பண்ணி உயர்த்தி விடுவாங்க. இல்லன்னா உங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ணுவாங்க. டேலண்ட்ட குடுக்கறதுக்கும் இவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் தான் இல்லுமினாட்டி தியரி படி. இப்ப நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டப் போறேன். அது வந்து நான் ஃப்ரேம் பை ஃப்ரேமா தான் நான் ரன் பண்ண போறேன். அதுவும் இல்லாம நான் இதுல வந்து பாட்டு வந்து நான் வந்து போட மாட்டேன். ஏன்னா அப்படி போட்டேன்னா எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துரும். நான் குடுத்த அந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? அதோட கோட் வேர்ட்ஸையும் இந்த பாட்டையும் வந்து லிங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நெறைய விஷயம் புரியும். வாங்க பார்ப்போம் இந்த வீடியோவ. இந்த வீடியோல உங்களுக்கு ஏகப்பட்ட சிம்பல்ஸ் வந்து ஜஸ்டின் பீபரோட பேக் சைட்ல வந்து ரன் ஆகும். நம்மளால வந்து எதையுமே வந்து கிளியரா பார்க்க முடியாது. பட் இத வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி பார்த்தோம்னா நெறைய மீனிங் இதுல தெரியுது. இந்த இதுல பாருங்க, அவனோட விங்ஸ பாருங்க. அது பீஸா மாரியே இருக்கா? இதுல லவ் த டெவில் பேக்ன்னு போட்டிருக்கும். ஃபால்ஸ் காட்னா சாட்டன். இதுல கொம்பு இருக்குது. இதுல பட்டன் போட்டிருக்கும். இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து மேல் ப்ராஸ்டிட்யூட்னு அர்த்தம். ஹாலிவுட். ட்வின் டவர் அட்டாக். McDonald's killing our kids. Illuminati symbol.
இது எல்லாமே அந்த வீடியோல வருதுங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையான விஷயங்கள வந்து இந்த வீடியோல காமிச்சிருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டின் பீபர வந்து இவங்க வந்து பிடிச்சு வச்சிருக்காங்களா என்னன்றது தெரியல. அவர் இன்னசென்ட்றான்றது எனக்கு சத்தியமா தெரியாது. இந்த உலகம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான உலகம்ன்றதையும் நீங்க பார்த்துக்கங்க. காய்ஸ் இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்லப் போறேன். இத நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல. இத நான் வந்து சத்தியமா சொல்றேன். இது நடந்துச்சு. இப்போ வந்து இந்த பீஸான்ற விஷயத்த வச்சு நான் எடிட் பண்றது தெரியுமா? இப்ப அத பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸாக்ட்டா இந்த பீஸான்றத பத்தி நான் பார்த்துட்டு இருக்கேன். அதே டைம்ல பின்னாடி வந்து என்னோட பொண்ணு வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தா. அது வந்து அவளுக்கு வந்து 2 வயசு தான். ஷேர் பீஸான்னு ரைம்ஸ் வருது. இது எப்படி இந்த கோயின்சிடென்ஸ் நடந்துச்சுன்னு தெரியல. சரி அந்த என்னடா அது பீஸா பத்தி வருதேன்னு சொல்லி நான் வந்து போயி அவளோட வீடியோவ எடுத்து பார்க்குறேன். அடுத்து வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அடுத்து வந்து ஒரு ஹார்ட் ஒண்ணு சிம்பல் வந்துச்சு. அந்த ஹார்ட்டுக்குள்ள இன்னொரு ஒரு ஹார்ட் சிம்பல் இருந்துச்சு. சரி என்னடா ஹார்ட்டுக்குள்ள ஹார்ட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கும்போது தான் தோணுச்சு. நான் ஒரு இமேஜ் பார்த்துருக்கேன். அந்த இமேஜ்ல வந்து இந்த கோடு நான் சொன்னேன்ல, அதுல வந்து இந்த ஹார்ட்டுக்குள்ள ஹார்ட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி வந்து ஒரு பெரிய ஆளு வந்து ஒரு சின்ன பொண்ணுகிட்ட வச்சிருக்க உறவ தான் வந்து இவங்க வந்து இந்த மாரி ஒரு ஹார்ட்டுக்குள்ள ஹார்ட்ட வந்து மீன் பண்ணுவாங்க. ஸோ என்னடா அது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வீடியோவ கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்னோட சிஸ்டத்துல வச்சு பார்க்குறேன். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே வந்து ஒரு பிரமிட் வந்து ஃப்ளோட் ஆயி வருது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பிரமிடு சிம்பல்னா என்னன்னு. இது வந்து இல்லுமினாட்டியோட சிம்பலே இதுதான். என்னோட இல்லுமினாட்டி வீடியோல வந்து இத பத்தி நான் பேசியிருப்பேன். ஸோ அடுத்து கொஞ்சம் வீடியோல கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட தலையில வந்து பிரமிட் இருக்கும். சரி அது கூட போட்டும் அப்படின்ற மாரி விட்டாச்சு. அடுத்து கொஞ்ச தூரம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸ்டர் எக் காமிப்பாங்க. ஈஸ்டர் எக்குன்றது வந்து ஒரு சின்ன அந்த எக்குக்குள்ள வந்து சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் வச்சு தான் வந்து குடுப்பாங்க. இதுதான் வந்து அதோட விஷயம். ஸோ இந்த ஈஸ்டர் எக்க வந்து இவங்க அந்த குழந்தைங்க வந்து புடுங்கி பார்ப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்டர் எக்ல மேல டிசைன்ல பார்த்தீங்கன்னா வந்து அ பிரமிட் இருக்கும். இப்ப இந்த ஈஸ்டர் எக்குன்ற விஷயம் வந்து இதில பேசியிருப்பாங்க. இமெயில்ல வந்து அவங்க ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் அவங்கலாம் வந்து இந்த இமெயில்ல வந்து அவங்க பேசியிருப்பாங்க. அந்த இமெயில்ல என்ன பேசியிருப்பாங்கன்னா, இந்த ஈஸ்டர் எக்லாம் வந்து இந்த குழந்தைங்க கண்டுபிடிக்கிறாங்களா? அப்படின்ற மாரி பேசியிருப்பாங்க. எனக்கு இந்த மாரி விஷயங்கள பார்க்க எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. எல்லாத்தையுமே வந்து நான் இந்த இல்லுமினாட்டிய வந்து லிங்க் பண்ண பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் நான். எனக்கு இந்த பாரிஸ் அலன் மாரி அவர்கள் மாரி எல்லாத்தையுமே வந்து இதோட லிங்க் பண்ற மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நம்ம வீடியோல பார்த்தது எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி மட்டும் தான் சரியா? இதுக்கு முன்னாடியும் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியும் வந்து இந்த மாரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். கேள்வியும் பட்டுருக்கேன். பட் எனக்கு வந்து அப்போ வந்து இது உண்மையா என்னன்றது தெரியல. அதனால இது ஒரு பெரிய விஷயமா நான் கண்டுக்கல. பட் ஸ்டில் நான் வந்து பிலீவ் பண்ண தான் செஞ்சேன். ஓகே. இப்ப நான் வந்து இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து டைம் ஆயிட்டே போகுது. ஏன்னா இப்படியே பேசிட்டு இருந்தா பேசிட்டே போலாம். இப்ப அடுத்து வரப்போற வீடியோஸ்லலாம் நான் வந்து என்ன பேசப் போறேன்னா, இந்த எப்ஸ்டீன் ஐலேண்ட்ல வந்து இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து என்ன மாரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணணும்னு நெனச்சான் அப்படின்ற மாரி விஷயங்கள பேசுவோம். இது இவன் எந்த மாரி டாபிக்ஸ்லாம் பேசியிருக்கான்றதையும் பார்ப்போம். அடுத்து வந்து ஏன் வந்து இவங்க இந்த மாரி மனுஷக்கறிய வந்து தின்னணும்னு நெனைக்கிறாங்க? இவங்க ஏன் தின்றாங்கன்றதுக்கும் சில தியரீஸ் இருக்குது. அத பத்தி நான் வந்து அடுத்து வரப்போற வீடியோஸ்ல பேசுவோம். இவங்களோட கடவுள் ஒருத்தர் இருக்காரு. அந்த கடவுளுக்கும் இவங்க இந்த மனுஷங்க கறிய சாப்பிடுறதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அத பத்தி நம்ம வந்து என்னன்றத பார்ப்போம் சரியா? ஓகே. உங்களுக்கு வேற எந்த மாரி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு பேசணும்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல போடுங்க. அதெல்லாம் நான் பத்தி ரிசர்ச் பண்ணி நான் வந்து உங்களுக்கு தெளிவா அடுத்து வரப்போற வீடியோஸ்ல நான் பேச ட்ரை பண்றேன். அடுத்து இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வேற என்ன விஷயம்லாம் தெரியுமோ, அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் நான் வந்து வீடியோஸ்ல இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றேன். சரியா? இப்ப இந்த இமெயில பாருங்க. இது வந்து என்னோட இமெயில் கிடையாது. இது வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட இமெயில் இதுதான். இந்த மாரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி இந்த இதில போட்டிருக்காங்க. நான் கிஃப்ட்ன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? இதுதான் அந்த கிஃப்ட். ஒரு 20,000 30,000 இமெயில்ஸ் கிட்ட வந்து இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்கான். ஸோ வந்து இதில நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கோட் வேர்ட்ஸ ஃபுல்லா இதில போட்டு பாருங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது புதுசா தெரிஞ்சாலும் இதில வந்து தேடி பாருங்க. உங்களுக்கு நெறைய விஷயங்கள் இதுக்குள்ள கிடைக்கும். உங்களுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸுமே கிடைக்கும். கீழ வந்து உங்களுக்கு Gmail டிரைவ், அப்புறம் இது ஃப்ளைட்டு எங்கெங்கலாம் போனாங்க, அந்த மாரி டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் இதில. சர்ச் பண்ணி பாருங்க. இதோட மெயில் லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ மறக்காம பார்த்துக்கங்க. அப்படி எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க சரியா? தேங்க் யூ கைஸ். வாழ்க தமிழ்! வாழ்க இந்தியா!